வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ரவா மசாலா பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்காங்க. உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும். இந்த பதத்துக்கு ஃபஸ்ட்டு கலந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போது இதில் தாளித்து ஊற்றுறதுக்கு நான் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் காஞ்சதும் நம்ம இது கூட கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இது கூட நான் ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. இப்போது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்காங்க. இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 1/4 கப் கேரட், 1/4 கப் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்காங்க. எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்காங்க. நான் கேரட்டை வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போது ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே சும்மா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்காங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரவை மாவில் இது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்போது இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்காங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிறணும். இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்காங்க. அவ்வளோதான், நம்மளோட பணியாரம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம பணியார பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போது ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு நான் பரட்டி விட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட பணியாரம் வந்து 2 சைடுமே பொரிஞ்சிருச்சு நல்லா. இது செய்கிறதுக்கு 15 to 25 மினிட்ஸ் இருந்தால் போதும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.